Hello broskis, welcome back to another video. இன்னைக்கு வீக்லி ரிவ்யூ. வாங்க டீ எடுத்துட்டு வாங்க, எல்லாம் டீ குடிச்சிட்டு என்ன நடந்துருக்குன்னு பார்ப்போம். போன வாரம் பெருசாக எதுவும் நடக்கல, பட் நீங்கள் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துருவோம். வாங்க கொடுத்துருப்பீங்க நம்புறேன். r/jkriyats போமா. You are waking up tomorrow and notice JK has uploaded a new video titled I am getting married. How would you react? பாப்போமா. அசையாத மரமுன்று பேஸ் 4 குடும்பஸ்தன். Still he will sleep with subscriber on Sunday night. நண்பர்களே, நான் ரொம்ப லாயலானவன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா படுக்கலாம் முடியாது. சாரி. இட்ஸ் ஓகே டு கெட் மேரிட். அவனும் ஆண் தானே, அவனுக்கு அன்பு, பாசம், காதல், காஜிலாம் இருக்கும் தானே. என்னடா இட்ஸ் ஓகே, என்ன பெர்மிஷன் கொடுக்குறீங்க? நீ சொல்ற மாதிரிலாம் வர மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் போவேன். I will come to know I am still sleeping. யாருண்ணே? அண்ணியா? யாருண்ணே? அண்ணியா? இல்ல. Bro, these uncles need to learn the meaning of the emojis. நீதான முதல் குற்றவாளி. அம்மா அழுகிற எமோஜியா சிரிக்கிற எமோஜியா யூஸ் பண்றது இல்லையா, அந்த மாதிரி இது தத்து விட்டுருவோம். அப்படிங்க என்ன பண்றது, வச்சுக்கோங்கடா, நாங்க இதை வச்சுக்கிறோம். இந்த மீம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாராச்சும். How did this originate? பாப்போமா. மலக்கா. It's because he said somewhere that on reversing the name Kalam, from Dr. APJ Abdul Kalam, his name will appear, but actually it comes out as Malak. கலாம திருப்பி போட்டா கமல்னு வரும்னு சொல்லியிருக்காரு, ஆனா மலக்குன்னு வரும், அதனால அவரை மலக்குனே கூப்பிடுறீங்க. ஓகே. This ghost appears in Conjuring 2, Nun and Nun 2, known as Valak. So V இடத்துல எம்னு போட்டா மலக்குன்னு வருதுனால இந்த கோஸ்ட் ஃபேஸை மார்க் பண்ணி அதை எப்படி தம்பி பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம பாக்குற மீனிங்லெஸ் மீம்குள்ள எவ்வளவு மீனிங் இருக்கு. அதாவது கமல் ஒரு இடத்துல சொல்லியிருக்காராம். என்ன சொல்லியிருக்காரு? அப்துல் கலாம், கலாம் என்ற பெயர் திருப்பி போட்டா கமல்னு வரும்னு சொல்லியிருக்காராம். ஆக்சுவலா அது தப்பு. கலாம திருப்பி போட்டா மலக்குன்னு வருதான், அதனால அவரை மலக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. காஞ்சரிங் 2ல ஒரு பேய் பேர் வழக்குன்னு வருமா, அதனால அதை அப்படியே ஃபேஸ் மார்க் பண்ணி வழக்க மலக்குன்னு மாத்திட்டாங்களாம். That's how மலக் the meme originate. சூப்பர் கை கொடு. பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு மீம்குள்ள இவ்வளவு இருக்கு. இப்ப வேதாளம் கணேஷ் டெம்ப்ளேட் எப்படி வந்துச்சு சொல்லுங்க. வாட்ச் யுவர் பேரண்ட் ஹேவ் செக்ஸ் ஆர் என்னது ஆர் ஜாயின் இன், ஏதோ 28 FIR நம்ம போட்டாங்க இந்த ஜோக் அடிச்சதுக்கு. ஐயோ, என்னங்க ஜோக் அடிச்சதுக்கெல்லாம் FIR போடுறீங்க? ஒரு ஜோக்குக்கு இவ்வளவு அஃபண்ட் ஆகி எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க, ஆனா ஆக்சுவல் விஷயத்துக்கு எவனும் பிரச்சனை பண்றது இல்லை. இப்போ ஏதோ இந்த ஷோல வந்து எல்லா வீடியோஸும் தூக்கிட்டாங்களாமே, இது என்ன ஷோனே எனக்கு தெரியாது. இந்த ஜோக்கு அடிச்சு இது ஒரு கான்ட்ரவர்சி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கே இது தெரியும். தேவையில்லாம ஒரு விஷயத்துக்கு அட்டென்ஷன் கொடுத்து பேட் ஜோக், அவ்வளவுதான். அதுல இன்டர்நெட்ல அடிக்கிறதோட விட்டுருக்கலாம், அதை விட்டுட்டு FIR போட்டு ஒரு ஜோக்குக்காக ஜோக்கா இருக்கு. 1000 ரூபாய் விடப்படும். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல, பாவம் ரொம்ப தூரம் வந்திருப்பாரு எதிர்பார்ப்போட. என்ன பேச்சுல ஆணவம், ஆணவம்னா தைரியம், பிஹேவியர்ல திமிரு இல்ல துணிச்சல். இவ்வளவு மோசமா மாறுதே நினைச்சு கூட பார்க்கல. சுமதி, I'm not bad, I'm just rich. I'm good at cricketலாம் சொல்லாதீங்க, I'm good at gully cricket, அவ்வளவுதான். ஒரு வாட்டி ஆக்சுவல் கிரிக்கெட் பால் விளையாடலான்னு ஒரு மேட்சுக்கு போன நண்பர்களே, எவ்வளவு ரன்? 16 பால்ல 9 ரன் அடிச்சேன். இல்ல 16 பால்ல 4 ரன் அடிச்சேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியா தான் அடிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறேன், அடிக்கலாம் முடியுது, அதெல்லாம் ஓகே. ஆனா பட்டுச்சுன்னா பயங்கரமா வலிக்குது. பட்டுருச்சு, தொடையில பட்டுருச்சு. நல்ல. ஆனா அதெல்லாம் விட அந்த 16 பால் நான் ஃபேஸ் பண்ணும்போது இருந்த வெயில்ல நான் வந்து அப்படியே செத்துட்டேன். டீஹைட்ரேட் ஆகி செத்துட்டேன். அவுட் ஆனா போதும்டான்ற மோடுக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இதுவா இருந்தது. அப்பதான் புரிஞ்சது கிரிக்கெட் விளையாடுறது எவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு. சோம்பேறிகளின் விளையாட்டு, ஈஸி கேம்லாம் சொல்லுவாங்க. பேட்டு, ஹெல்மெட்டு, கிளவுஸ், லெக் பேடு எல்லாத்தையும் போட்டுட்டு வெயில்ல போய் நின்னா தெரியும். அப்படி போய் நின்னா ஒருத்தன் வந்து 150 கிலோமீட்டர்ல பால போடுவான். அது ஸ்விங் ஆகி சீமாயி வரும். அதை வேற கட்டுப்படுத்தி அப்படி இப்படின்னு ரன் அடிச்சா ஈஸி கேம்ன்றீங்க. இந்த ஃபுட்பால் பசங்க பண்ற விளையாட்டு. Vote for this logo. லோகோ கேட்டு என்னங்க, இதை லோகோ வைக்கணுமா நண்பர்களே சொல்லுங்க, வச்சிருவோம். நல்லா தான் இருக்கு. இதுக்கு என்னங்க, புளிக்கு பசிச்சாலும் புள்ள திங்காதடா போட்ட சிரிப்பு கலுக்குன்ட்டு. இது நல்லா இருக்கு. வெரி இன்னோவேட்டிவ். ஐயோ
சாமி ஜேகே டிபி ஃபைனலைஸ்ட் பாஸ் சூஸ் தர இன்னொன்று வேற இருக்கா? சோகமா ஒன்று சிரிச்சுக்கிட்டே ஒன்று சாய்ஸ் வேற கொடுக்குறாரு. நண்பர்களே எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஆஹா இது பயங்கரமா இருக்கு. பிக்சல் டிசைன் வாவ் வெரி நைஸ். நண்பர்களே சொல்லுங்க எந்த லோகோ நல்லா இருக்குன்னு, மாத்தலாமா இல்லை வேணாமா இல்லை பச்சையவே இருக்கட்டுமா என்னன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு இது. தேங்க்யூ பிக்சல் டிசைன் லாஸ்டா இந்த நேரத்தில் சில பேர் வந்து என்ன நம்மளை வந்து அடிக்கவும் செய்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது யார் எதுக்கு அதெல்லாம் அதுக்குள்ளே போவேனா. ஆனால் அவங்களுக்குலாம் நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க, காம்பை உடச்சி போட்டு போவாங்க, சில பேர் மிதிச்சுட்டு போவாங்க. ஆனால் அந்த டைம்ல எல்லாம் அந்த செடியோட வேறு கீழே வளர்ந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும். அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்றத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நேரத்தில் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி. நண்பா எல்லாரையும் பாக்குறீங்க, எதையும் பாருங்க. கொஞ்சம் 15 வருஷத்துக்கு பின்னாடி படம் எடுக்கிற மாதிரி இப்போ எடுத்து அடிக்க தான் செய்வாங்க. நீங்க எவ்வளோ 88% என்னமோ எடுத்து காலேஜ்ல அரியரே இல்லாம வந்து பாஸ் பண்ணிருக்கேன்றீங்க, அது ஹெல்ப் பண்ணுச்சுன்றீங்க. அப்புறம் வந்து 48 அரியர் வச்சிருக்கவன ஒரு ஹீரோவா காமிக்கிற ஒரு படத்துல ஏன் நடிக்கணும்? ஒரு தப்பான விஷயம் பண்ணா அடிக்க தான் செய்வாங்க. அது வந்து ஏதோ வந்தா இப்பயே அவ்வளவுதான், ஏதாச்சும் ஏதாவது சொல்லிடக்கூடாது. ஹேட்டர்ஸ்டா நீங்க. செடி தண்ணி ஊத்துங்கடா. வெறும் அடிக்கிறது மட்டும் தான் தெரியும், எதுக்கு அடிக்கிறாங்கன்றது தெரியாது. அதை நம்ம திருத்திப்போம், அதெல்லாம் கிடையாது. தண்ணி ஊத்துங்க சார். நீங்க நண்பா யாரும் உங்களை வெறுக்கவில்லை, நீங்க பண்ற காரியத்தை தான் வெறுக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க நாளைக்கு ஒரு நல்ல படம் நடிச்சா அதை கண்டிப்பா ஹிட் ஆக்குறது. லவ் டுடே எப்படி ஹிட் ஆச்சு? ஸ்டார்டிங்ல எல்லாரும் ஹேட் பண்ணாங்க அந்த படத்தோடைய. நீங்க அந்த ஏதோ வந்து 2 மைல் லெஃப்ட் ஒன்னா என்னமோ போட்டீங்க, அதுக்கெல்லாம் அடிச்சாங்க. ஆனா படம் ஹிட் ஆக்குறாங்க தானே, படம் எங்களுக்கெல்லாம் பிடிச்சது தானே. அப்போ வந்து அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க. இது எதுக்கு என்னன்றதே பார்க்காம வந்து சில பேர் அடிக்கிறாங்க, தண்ணி ஊத்துங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இதையும் பார்த்துருவீங்க. இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. யாரும் உங்களை வெறுக்கல. நீங்க பண்ற விஷயம் தப்பா இருக்குன்னா அதை வெறுக்கிறாங்க, உங்களை தான் அடிப்பாங்க. அது என்னுடைய கருத்து என்னென்றால் டைரக்டரையும் சேர்த்து அடிங்க. அப்பதான் இன்னும் நிறைய பொறுப்புகள் வரும். கொலையடியில இருந்து என்ன பண்ண, கோயில் வாசல்ல எல்லாம் விழுகணும். மேக் திஸ் த மோஸ்ட் கிரிஞ்ச் கமெண்ட் செக்ஷன் இன் தி வேர்ல்ட். என்னங்க என்ன பண்ணிருக்காங்க பாப்போமா? 2025ல யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணுங்க. கோலி ஃபுட் டஸ் யுவர் என்டையர் லைஃப். இவங்க கூட கோலி ரோஹித் கூட விட்டுலாம். ஏபிடி டிக்டேட்டர்ஸ் ஒரு கேங் இருக்கும், பேசி ஜெயிக்கவே முடியாது. பட்டன் ஹியர். படுத்துக்கொண்டு வீடியோ பார்க்கும் சார்பாக வாழ்த்துக்கள். நண்பர்கள் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நீங்க சார்பாக வாழ்த்துக்கள் நீ என் கமெண்ட் செக்ஷன்ல போட முடியாது. போட்டா ஸ்பேம்ல போயிடும். அவன் ஹேட் கமெண்ட் ஸ்பேம்ல போட்டு நீ பார்த்துருப்ப. சார்பாக வாழ்த்துக்கள் அது இன்னொன்னு இருக்குமே, அது என்னது, இன்ட்ரோ நெவர் கெட்ஸ் ஓல்ட். இதெல்லாம் ஸ்பேம்ல இருக்கு, நீ போட்டா வராது. Consistency and this close to making it a spam word. Those who knows, legends only know. Legends can't. Legends. Today is my birthday but no likes. Yo admin நீ வேற. Yo admin நக்கல்யா உனக்கு. Yo editor யார் நீ? இப்பதான் ஸ்கூல்ல எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன், உங்க வீடியோ பார்த்த அப்புறம் தான் டிப்ரெஷன்லாம் போயிடுச்சு. நம்ம சேனல்லே வருமே இதெல்லாம். ஜேகே கன்சிஸ்டன்சி லெவல்ல போட்டாங்க. ப்ரோ broke the streak. என்னப்பா கீழே போக போக என்ன அடிச்சு வச்சிருக்கீங்க? ஜேகே ஸ்குவாட் சிம்பிள். நண்பர்களே போதும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே முடிச்சுக்கலாம். இந்த வாரம் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தது, பெரிய கண்டென்ட் வரல. பட் நீங்க நிறைய மீம்ஸ் அது இதுன்னு போட்டு நல்லா கொண்டு போயிருக்கீங்க. இந்த வாரத்துக்கு ரேட்டிங் வந்து எவ்வளவு கொடுக்கலாம்? கண்டென்ட் வைஸ் நல்லா இல்லைனாலும் நீங்க நல்லா கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஒரு சேர்த்து ஒரு 5 out of 10 கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு 3rd வீக். ஓகே நண்பர்களே, hope you guys enjoyed this video. Thank you for watching. போய் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட்.